ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிஏ இன்டோ டாக்ஸேஷன் வந்து ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் பேப்பராக ரீசெண்ட் அட்டெம்ப்டில் இருக்குது குரூப் 1 பொறுத்த வரைக்கும். ஈவன் தோ டஃப்பாக கேட்டாலும் நம்ம 60+ எப்படி நம்ம எடுக்க முடியும், எக்ஸம்ஷன் ஸ்கோரிங் பேப்பர் இது நம்ம எப்படி எடுக்க முடியுன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் எதனால் வந்து டேக்ஸ் வந்து நிறைய பேர் மார்க் வந்து ப்ராப்பராக ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்னா ஒரு சில மிஸ்டேக்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டில் பண்ணிகிட்ருக்காங்க. அது என்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாது, எந்த அப்ரோச் கரெக்டான அப்ரோச், இதை தான் வந்து இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். போத் இன்கம் டேக்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி ரெண்டுத்துக்குமே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பேன். ஸோ வித்தவுட் ஸ்கிப்பிங் எனி பாயிண்ட் ஃபுல் வீடியோ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கம்ப்ளீட் கிளாரிட்டி கிடைக்கும். இப்போது நம்ம பேப்பர் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் 50 மார்க்ஸ், ஜிஎஸ்டி 50 மார்க்ஸ். நீங்கள் வந்து 15 மார்க்ஸ் எம்சிக்யூலையும் 35 மார்க்ஸ் டிஸ்கிரிப்டிவ் கேட்குறாங்க. சேம் ஜிஎஸ்டிலையும் அதே பேட்டர்ன் தான். ஸோ டோட்டலி 50 மார்க்ஸ் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு இன்கம் டேக்ஸ் நம்ம பார்த்துடலாம். இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த ஏ கேட்டகரி, பி கேட்டகரி அண்ட் தென் சி கேட்டகரி, இது நான் ஸ்ப்ளிட் பண்ண 3 கேட்டகரிஸ். இந்த ஏ கேட்டகரியில் இருக்கிறது எல்லாமே நான் நெகோஷியபிள் சாப்டர்ஸு. இந்த சாப்டர்ஸை நீங்கள் பார்க்காம நீங்கள் எக்ஸாமுக்கு போகாதீங்க. கம்ப்ளீட்டாக இந்த சாப்டர்ஸ் டெஃபினட்டாக பார்த்துருக்கணும். இந்த சாப்டர்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே ஒரு 4 சாப்டர்ஸ் அலோன் வில் காஸ்ட் யூ 20 மார்க்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். 20 மார்க்ஸ் ஈஸியாக நீங்கள் பாக்கெட் பண்ண முடியும். அதுதான் வந்து ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திங் வந்து பேசிக் கான்செப்ட். பிகாஸ் பேசிக் கான்செப்ட் ஒரு இன்கம் டேக்ஸ்னால் என்ன, அதோட ஸ்லாப் என்ன, ஸ்லாப் ரேட் என்ன, 115 பிஏசி என்ன, சர்சார்ஜ், ரிபேட், மார்ஜினல் ரிலீஃப், அன்எக்ஸ்பிளைன்ட் இன்கம், இதை பற்றி எதுவுமே தெரியாமல் நம்ம இன்கம் டேக்ஸ்க்குள்ளே டைரெக்டாக ஜம்ப் பண்ண முடியாது. ஸோ பேசிக் கான்செப்ட் சாப்டரு எவ்ரி ஒன் மஸ்ட் ஸ்டடி. இது நீங்கள் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. தென் நீங்கள் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் சாப்டர் போகணும். ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் சாப்டர் பொறுத்த வரைக்கும் 6 மார்க்ஸ்க்கு நமக்கு எக்ஸாமில் கேட்குறாங்க. 6 மார்க்ஸ் வந்து சம்டைம்ஸ் அக்ரிகல்ச்சரல் இன்கமையும் சேர்த்து வந்து ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ்லேயே கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து இந்த Jan 26 அட்டம் பார்த்தீங்க அப்படின்னா ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ப்ளஸ் அக்ரி இன்கம் இந்த 2 கான்செப்டையும் மிக்ஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த 2 கான்செப்டையும் வித்தவுட் எனி ஸ்கிப்பிங் நீங்கள் வந்து இதை முடிச்சிருங்க, இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து செக்ஷன் 10AA. இந்த செக்ஷன் 10AA பொறுத்த வரைக்கும் சம்டைம்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா கொஷின் நம்பர் 3ல் கேட்டிருக்காங்க. கொஷின் நம்பர் 3 இப்போது நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேப்பர் பேட்டர்ன் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பேப்பர் பேட்டர்ன் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா இன்கம் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் நம்பர் 1 வந்து கம்பல்சரி கொஸ்டின். இந்த கம்பல்சரி கொஸ்டினில் வந்து டோட்டல் இன்கம் கொஸ்டின் கேட்பாங்க, டோட்டல் இன்கம் கம்ப்யூட்டேஷன் கேட்பாங்க. அந்த டோட்டல் இன்கம் கம்ப்யூட்டேஷன் பார்த்திங்கன்னா எய்தர் வந்து வெறும் ஒரு ரெஜிம், டிஃபால்ட் ரெஜிம் மட்டும் பண்ண சொல்லுவாங்க, இல்லைனா வந்து நார்மல் ரெஜிம், சம்டைம்ஸ் 2 ரெஜிமுமே கூட கேட்டிருப்பாங்க. ஸோ 14 மார்க்ஸ் இது இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 2. கொஷின் நம்பர் 2A வந்து ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து கேட்பாங்க, அது 6 மார்க்ஸில் இருக்கும். கொஷின் நம்பர் B வந்து டிடிஎஸ் ஆர் டிசிஎஸ் ஆர் அட்வான்ஸ் டேக்ஸ் இதுலேருந்து எது வேணாலும் கேட்டிருப்பாங்க. இட் வில் பி அரவுண்ட் 4 மார்க்ஸில் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 3. கொஷின் நம்பர் 3ல் A பார்த்திங்கன்னா B இருக்கும். இந்த AB இது ரெண்டுத்துலேயுமே எக்ஸாக்டாக எல்லா அட்டம்ப்ட்டும் இது தான் கேட்குறாங்க அப்படின்னு இருக்காது. பட் மோஸ்ட் ப்ராபப்ளி என்ன கேட்பாங்கன்னா ஹெட்ஸ் ஆஃப் இன்கம்லேருந்து தான் வந்து இதில் இந்த சாப்டர்லேருந்து கேட்பாங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வந்து சேலரிஸ் இருக்கும், தென் வந்து பிஜிபிபி இருக்கும், பிஜிபிபி, கேபிட்டல் கெயின், அதர் சோர்ஸஸ், மேக்ஸிமம் இந்த இது இருக்கும். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ரொம்ப ரேர் கேசஸில் தான் இருக்குது. பிகாஸ் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு எம்சிக்யூஸில் நிறையா டெஸ்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 4. கொஷின் நம்பர் 4 எப்படின்னா A வந்து செட் ஆஃப் ஆர் கிளப்பிங், இல்லைனா வந்து செட் ஆஃப்லேயே ஃபுல் செட் ஆஃப் கொஷின் கொடுத்துட்டு அதில் இருந்து ஒரு 1 or 2 அட்ஜஸ்ட்மெண்ட், கிளப்பிங் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து அரவுண்ட் 6 மார்க்ஸ் கேட்குறாங்க. தென் Bயில் வந்து என்ன கேட்குறாங்கன்னா ரிட்டர்ன் ஆஃப் இன்கம், சம்டைம்ஸ் தியரிட்டிக்கலாக இருக்கும், சம்டைம்ஸ் வந்து ப்ராக்டிக்கல் மேனரில் கேட்டிருக்காங்க. ப்ராக்டிக்கல் மேனரில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் செப்டம்பர் 24 பாருங்கள்.
செப்டம்பர் 2024 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் சாப்டரே கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. யூசுவலாக தியரிட்டிக்கலாக டைரக்ட் கொஷின் இருக்கும். பட் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் மட்டும் ஒரே ஒரு அட்டம் செப்டம்பர் 2024 மட்டும் கொஞ்சம் லைட்டாக ட்விஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த கொஷின் பார்த்தா கூட உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இப்படி தான் வந்து பேப்பர் பேட்டர்ன் இருக்கும். இப்போது நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் அந்த எனி 2 கொஷின்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். கம்பல்சரி கொஷின் அது ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் பண்ணுவீங்க. அதை தவிர்த்து எனி 2 கொஷின்னா நீங்கள் கொஷின் நம்பர் 2, கொஷின் நம்பர் 4 இதை நீங்கள் ப்ராப்பராக அட்டென்ட் பண்ணிட்டாலே இங்கே ஒரு 10 மார்க்ஸ், இங்கே ஒரு 10 மார்க்ஸ். ஸோ டோட்டலி எவ்வளோ மார்க்ஸ் கிடைக்குது உங்களுக்கு? 20 மார்க்ஸ் டிஸ்கிரிப்டிவ்லேயே வந்து இன்கம் டேக்ஸை ஸ்கோர் பண்ண முடியுது அவுட் ஆஃப் 35 மார்க்ஸ். பிகாஸ் பேலன்ஸ் 14 to 15 மார்க்ஸ் வந்து கம்பல்சரி கொஷின். இந்த கம்பல்சரி கொஷினுமே நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணுன்றது என்ன பேசிஸில் அப்ரோச் பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் நான் நெக்ஸ்ட் இதில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வில் கம்ப்ளீட் த சாப்டர் வைஸ் அப்ரோச் என்னன்றது நான் சொல்கிறேன். இப்போ நம்ம செட் ஆஃப் கிளப்பிங் முடிச்சிடுறோம். ஒன் செட் ஆஃப் கிளப்பிங் முடிச்சதுக்கப்புறம் டிடிஎஸ் டிசிஎஸ் போங்க. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக்கே இது தான். டிடிஎஸ் டிசிஎஸ் வந்து ஸ்கிப் பண்ணுறாங்க. ஏன்னா அதில் நிறைய த்ரெஷோல்ட் லிமிட் இருக்குது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணுறாங்க. நீங்கள் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் பிஜிபிபி, கேபிட்டல் கெயின், சேலரிஸ் ப்ரொவிஷன்ஸ் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரே கொஷின் டிடிஎஸ் டிசிஎஸ் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ரீசன் என்னென்னா 4 மார்க்ஸ் உங்களுக்கு எனிஹவ் கேட்க போகிறாங்க டிஸ்கிரிப்டிவில். ஆல்சோ சம்டைம்ஸ் வந்து 2 மார்க்ஸ் கிட்ட எம்சிக்யூஸில் கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு இதிலே ஒரு 6 மார்க்ஸ் வந்துடுது. ட்ரஸ்ட் மீ, டிடிஎஸ் ஆர் டிசிஎஸ் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் சாப்டர். யாரெல்லாம் டிடிஎஸ் டிசிஎஸ் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறாங்களோ அவங்க எல்லாருமே அந்த அட்டம் டிஃபிகல்ட்டாக தான் ஃபீல் பண்ணுறாங்க. பிகாஸ் இது வந்து ஸ்கோரிங் ஏரியா. ஏன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக்கை எடுத்தோடனே இன்கம் டேக்ஸ்னால் ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சேலரிஸ், பிஜிபிபி, கேபிட்டல் கெயின் இதில் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற சாப்டர்ஸை மிஸ் பண்ணிடுறாங்க. தென் எண்ட் ஆஃப் த டே ரொம்ப ட்ரிக்கியாக வந்து இந்த ஹெட்ஸ் ஆஃப் இன்கம்லேருந்து கேட்கும் போது அவங்களுக்கு அந்த பேப்பரே டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ ஸ்மார்ட்டாக படிக்கணும். ஹார்ட் ஒர்க் மஸ்ட், அட் த சேம் டைம் ஸ்மார்ட் ஒர்க் ஆல்சோ மஸ்ட், எஸ்பெஷலி இன் டாக்ஸேஷன் பேப்பர் பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபைனலாக ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் ரீசெண்ட் அட்டெம்ப்டில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் டேக்ஸ் ரிலேட்டடாக கொஷின்ஸ் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. மேக்ஸிமம் டிடிஎஸ் டிசிஎஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பட் நீங்கள் அட்வான்ஸ் டேக்ஸ் கண்டிப்பாக படிக்கணும். டோன்ட் டேக் இட் டு அட்வான்டேஜ். நீங்கள் அதை கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். ஈஸியான ஒரு கான்செப்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஏ கேட்டகரி சாப்டர்ஸை கம்ப்ளீட் மீன்ஸ் 100% முடிச்சிட்டிங்க அப்படின்ற பட்சத்தில் நெக்ஸ்ட்டு வந்து பி கேட்டகரி சாப்டர்ஸ் வாங்க. பி கேட்டகரியில் நான் ஹெட்ஸில் வந்து 2 ஹெட் தான் வச்சுருக்கேன். ஒன்று ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, இன்னொன்று ஐஎஃப்ஓஎஸ். இது ரெண்டுமே ஈஸி ஸ்கோரிங், சின்ன சாப்டர். ஆல்சோ வந்து குட் அமௌண்ட் ஆஃப் மார்க்ஸ் கேட்பாங்க. டிடக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 3 சாப்டருமே உங்களுக்கு டோட்டல் இன்கம் கொஷின்லேயும் எம்சிக்யூஸ்லேயும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு டோட்டல் இன்கம் எம்சிக்யூஸில் தான் இந்த 2 ஹெட்ஸ்லேருந்து மெஜாரிட்டி வரும். ஸோ பி கேட்டகரி இதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ஏ கேட்டகரி முடிச்சதுக்கப்புறம் பி முடிச்சிருங்க. அண்ட் நீங்கள் இன்னும் வந்து டைம் இருக்குது ஆப்வியஸாக இன்னும் 60 days இருக்குது உங்களுக்கு எக்ஸாமுக்கு. நீங்கள் ஸ்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். நான் சொல்கிறது சி கேட்டகரி ஸ்கிப் பண்ண வேண்டாம்னு சொல்ல, எண்டாக படிங்க, லாஸ்ட்டாக படிங்க. சேலரிஸ் ஃபஸ்ட்டு முடிங்க, தென் கோ ஆன் டு பிஜிபிபி, லாஸ்ட்டாக வந்து கேபிட்டல் கெயின் போங்க. சில பேருக்கு கேபிட்டல் கெயின் நல்லா வரும், பிஜிபிபி நல்லா வராது. ஸோ அவங்களாம் சேலரி முடிச்சுட்டு கேபிட்டல் கெயின், தென் பிஜிபிபி, வாட் எவர் ஆர்டர் யூ வாண்ட் டு ஃபாலோ. சி கேட்டகரியில் நீங்கள் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நான் அகைன் சொல்கிறேன், எடுத்தோடனே நான் போய் ஹெட்ஸை படிக்கிறேன்னு சொல்லி ரொம்ப டைம் அதில் வேஸ்ட் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் இந்த சின்ன சாப்டர் ஏ கேட்டகரியை முடிச்சுட்டு தென் கம்ப்ளீட் பி, தென் யூ மூவ் ஆன் டு சி கேட்டகரி. இதுதான் வந்து கரெக்டான அப்ரோச்சாக இருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னா, இப்போ இன்கம் டேக்ஸோட ஸ்டடி அப்ரோச் நம்ம பார்க்குறோம் இல்லையா. இந்த ஸ்டடி அப்ரோச் வந்து எஸ்பெஷலி இன்கம் டேக்ஸ் பேப்பரில் ஃபர்ஸ்ட் ட்ரை டு கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சாப்டர்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, இந்த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் 6 மார்க்ஸ், டிடிஎஸ் டிசிஎஸ் ஆர் அட்வான்ஸ் டேக்ஸ் 4 மார்க்ஸ், செட் ஆஃப் வந்து இது ரெண்டும் சேர்த்து 6 மார்க்ஸு, தென் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் 4 மார்க். இதை முடித்து 20 மார்க் கேரண்டி பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் என்ன வேணாலும் படிங்க இன்கம் டேக்ஸில். நெக்ஸ்ட் என்னென்னா, ட்ரை டு சால்வ் டெய்லி 1 டோட்டல் இன்கம் கொஷின். நான் ஏன் 1 டோட்டல் இன்கம் கொஷின் சால்வ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் செப்பரேட்டாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணலான்னா, டெய்லி ஒரு டோட்டல் இன்கம் கொஷின் எடுத்துக்கோங்க. அந்த டோட்டல் இன்கம் கொஷினில் எக்ஸாம்பிள் எப்படி நான் சொல்கிறேன்னா, இந்த டோட்டல் இன்கம் கொஷினை பொறுத்த வரைக்கும் எல்லா ஹெட்ஸுமே உங்களுக்கு கவர் ஆகும். என்னென்ன ஹெட்ஸ் இருக்குது? சேலரிஸ் இருக்குது, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குது,
தென் பிஜிபிபி, கேபிட்டல் கெயின், அதர் சோர்சஸ், இந்த மாதிரி இந்த 5 ஹெட்ஸ் இருக்குது. இந்த 5 ஹெட்ஸை நீங்கள் செப்பரேட்டாக படிக்கணும்னு அவசியமே இல்லை. டெய்லி ஒரு டோட்டல் இன்கம் கொஷின் நீங்கள் சால்வ் பண்ணாலே ஒவ்வொரு அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஒவ்வொரு அட்ஜஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக சேலரியில் இருக்கலாம், இது ஹெட்ஸ்லேருந்து எதுலேருந்து வேணாலும் இருக்கலாம். மெயினாக வந்து பிஜிபிபி ஹெட்டு வந்து டோட்டல் இன்கம்லேயே உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ செப்பரேட்டாக ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் படிக்கிறத விட பெட்டராக டைம் சேவ் பண்ணி டோட்டல் இன்கம் கொஷினுக்கே நீங்கள் ப்ரிப்பேர் ஆகலாம். ஸோ டெய்லி ஒரு டோட்டல் இன்கம் கொஷின் நீங்களே உட்காந்து சால்வ் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஹெட்ஸ் ஆஃப் இன்கமே உங்களுக்கு ஒரு நியர்லி ஒரு 30 சாலிட் கொஷின்ஸ் நீங்கள் பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஹெட்ஸ் ஆஃப் இன்கமே உங்களால் கம்ப்ளீட்டாக கவர் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ரைட் அப்ரோச் ஃபார் இன்கம் டேக்ஸ். நெக்ஸ்ட்டு அதே போல் சால்வ் 1 கேஸ் சினாரியோ எம்சிக்யூ. ஐசிஐ புக்லெட்டில் இருக்க 1 கேஸ் சினாரியோ எம்சிக்யூ சால்வ் பண்ணுங்கள். ஒரு 35 கொஷின்ஸ் கிட்ட தான் இருக்கும். அந்த 35 கொஷினை டெய்லி ஒரு கொஷின், இன்னும் 60 டேஸ் நமக்கு எக்ஸாம் இருக்குது. டெய்லி நீங்கள் ஒரு கொஷின் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணால் கூட ஒரு கேஸ் சினாரியோ சால்வ் பண்ண முடியும். பிகாஸ் ஐசிஏ வந்து இப்போ ரீசெண்ட் அட்டம்ஸில் எம்சிக்யூவில் தான் ரொம்ப ட்விஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ எம்சிக்யூஸில் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடாது ஈஸியாக அப்படின்றதுக்காகவே எம்சிக்யூவில் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி தான் கேட்குறாங்க. எஸ்பெஷலி when it comes to tax ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு டைமர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கேஸ் சினாரியோ முடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குதுன்னு பாருங்கள். சப்போஸ் இன்றைக்கி நீங்கள் ஒரு கேஸ் சினாரியோ முடிக்கிறதுக்கே 15 மினிட்ஸ் எடுக்குதுன்னா அப்போ நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் அதை குறைக்கணும், 10 மினிட்ஸ் ஆக்கணும், நெக்ஸ்ட் டே 8 மினிட்ஸ் ஆக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்களே உங்களை ட்ராக் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னா ப்ராக்டிஸ் ஆர்டிபி கொஷின்ஸ். ஆர்டிபி கொஷின்ஸ் வந்து என்னென்னா January 26, May 26 அண்ட் September 26 கம்பல்சரி பார்க்கணும். பிகாஸ் பேஸ்ட் ஆன் அமெண்ட்மெண்ட் நியூ கொஷின்ஸ் இருக்குது. தென் கோ வித் அப்ளிகேஷன் ஓரியன்ட். இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ப்ரொவிஷன்ஸை ஃபுல்லாக மக்கப் பண்ணுவேன். ஆனால் சம்ஸ் எதுவுமே பார்க்க மாட்டேன்னா ஒர்க் அவுட்டே ஆகாது. ரிப்பீட் லூப் மோடில் ஃபெயிலியர்ஸ் தான் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் ஓரியன்ட் நீங்கள் ஒரு கான்செப்ட் படிக்கிறீங்கன்னா அதை மக்கப் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ப்ரொவிஷன்ஸை அப்படியே எடுத்து ஒரு கொஷினில் அப்ளை பண்ணி பாருங்கள். இந்த ப்ரொவிஷனை நீங்கள் படித்த ப்ரொவிஷனை கொஷினில் அப்ளை பண்ணால் உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்களுக்கு ப்ரொவிஷனாக படிக்கிறத விட கொஷினாக நீங்கள் படித்து ஆன்சர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ரொவிஷனோட கான்செப்ட் கிளாரிட்டி இன்னுமே பெட்டராக இருக்கும். தென் மெயின்டைன் அ செப்பரேட் நோட் புக் ஃபார் அட்ஜஸ்ட்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸ். இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸ்க்கு வந்து நான் இந்த ஃபார்மேட் ஃபாலோ பண்ணுங்கள். எஸ்பெஷலி டோட்டல் இன்கம் கம்ப்யூட்டேஷனுக்குன்னு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் நோட் புக் மெயின்டைன் பண்ணுங்கள். அது ஈவன் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 50 பேஜஸ் நோட்டே வச்சுக்கோங்களேன். 50 பேஜஸே ரொம்ப அதிகம் தான், அதுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கோங்க. அதில் எப்படி இருக்கணும்னா சீரியல் நம்பர், ஹெட்ஸ் ஆஃப் சாப்டர்ஸு, சீரியல் நம்பர், ஹெட்ஸு ஆர் சாப்டர் நேமு, டாப்பிக்கு, அட்ஜஸ்ட்மெண்ட், சோர்ஸ், கொஷின் நம்பர், ரிமார்க்ஸ், இந்த மாதிரி கேட்டகரியில் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஹெட்ஸில் இப்போ நீங்கள் டோட்டல் இன்கம் கொஷின் நீங்கள் சால்வ் பண்ணும் போது டிஃப்ரெண்ட்டான அட்ஜஸ்ட்மெண்ட், எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கேபிட்டல் கெயினில் பார்க்குறீங்கன்னா கேபிட்டல் கெயின் மென்ஷன் பண்ணுங்கள். டாபிக்ஸில் போய்ட்டு எந்த செக்ஷனில் டிஃப்ரெண்ட்டானது பார்க்குறீங்க, எக்ஸாம்பிள் ஸ்லம் சேல் டாப்பிக்கில் வந்து டிஃப்ரெண்ட்டான அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தோன்னா ஸ்லம் சேல்னு ஹெட்டிங் கொடுத்துக்கோங்க. அதில் என்ன டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் பார்த்தீங்க, எக்ஸாம்பிள் குட்வில் ரிலேட்டடாக, இல்லை காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் அண்ட் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கண்டுபிடிக்கிறது இல்லையா, அந்த மாதிரி எது டிஃப்ரெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்றதை இங்கே எழுதுங்க. சோர்ஸ், நீங்கள் டோட்டல் இன்கம் கொஷின் சால்வ் பண்ணுறீங்களா, அந்த எந்த சோர்ஸ், எக்ஸாம்பிள் ஐசிஐ ஸ்டடி மெட்டீரியலோட சோர்ஸா, இல்லை வந்து ஆர்டிபி கொஷின்லேருந்து எடுத்ததா, இல்லை ஏதாவது ஃபேக்கல்ட்டியோட கொஷின் பேங்க்லேருந்து எடுத்ததா, அந்த மாதிரி எந்த சோர்ஸ்ன்னு போடுங்க. என்ன கொஷின் நம்பர் 1 or 2 or 3 எந்த கொஷின் நம்பர் போடுங்க. ரிமார்க்ஸ்ன்னு போடும் போது நீங்களே மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன ரிமார்க்ஸ், இதை நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா டிக் போட்டுருங்க, பார்க்கலன்னா இன்டூ பண்ணுங்கள். இல்லை வந்து ரிமார்க்ஸை வேறு ஏதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி ஏதாச்சும் எழுதணுன்னா நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணும். ஏன்னா எக்ஸாமுக்கு நம்ம 2 டேஸில் என்ன பண்ணணும்னா, இல்லைனா எக்ஸாமுக்கு முன்னாடி உட்காந்து நம்ம 30 டோட்டல் இன்கம் கொஷினையும் ரிவிஷன் பண்ணிவிட்டு போக முடியுமான்னு கேட்டால் டெஃபினெட்லி நாட். 30 கொஷின்ஸையும் நம்மளால் பார்க்க முடியாது. இதுவே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ரெஜிஸ்டர் இருந்தால் ஓகே, கேபிட்டல் கெயினில் இப்படி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தேன், இது வந்தால் அதுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் என்ன பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட் கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ரிப்பீட்டடாக வந்து ஃப்ரீ டைமில் எடுத்து ரிவிஷன் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு ஜிஎஸ்டிக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து இதுலேயும் அதே மாதிரி 3 கேட்டகரிஸ் இருக்குது. கேட்டகரி ஏ, கேட்டகரி பி, கேட்டகரி சி இருக்குது. இப்போ கேட்டகரி ஏ, பி, சியில் பார்த்திங்கன்னா
introduction, supply, value of supply, time of supply, place of supply, ITC, exemption, charges. இது கம்பல்சரி நான் நெகோஷியபிள் சாப்டர்ஸ். இந்த சாப்டர்ஸை படிக்காமல் வேறு எந்த சாப்டர்ஸுமே போகாதீங்க. பிகாஸ் இதுவே உங்களுக்கு ஒரு 25 to 30 மார்க்ஸ் கிடைக்கும். பேலன்ஸ் மார்க்ஸ் தான் வந்து 50ல் ரிமைனிங் மார்க்ஸ் தான் வந்து நீங்கள் பி கேட்டகரி சி கேட்டகரியில் பார்ப்பீங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே நீங்கள் இந்த ஆர்டரில் படிங்க. ஃபஸ்ட்டு ஏவை வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிருங்க, ஸ்கிப்பே பண்ணாதீங்க. ஒன்ஸ் நீங்கள் இதில் வந்து ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் பி கேட்டகரி சி கேட்டகரி போய்க்கலாம். பிகாஸ் இது ரொம்ப மேண்டேட்ரி. இப்போ இந்த இவே பில்லு, பேமெண்ட் ப்ராசஸ், ரிட்டர்ன்ஸ், அக்கௌண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ்லாம் உங்களுக்கு கொஷின் நம்பர் 8 இருக்கும் இல்லையா, டேக்ஸ் இன்வாய்ஸ் எல்லாமே கொஷின் நம்பர் 8 பார்த்தீங்களா. லாஸ்ட் கொஷினில் வந்து தியரட்டிக்கல் கொஷின் கேட்குறாங்க. மேக்ஸிமம் அந்த கொஷினில் உங்களுக்கு இந்த சாப்டர்ஸ்லாம் டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த கேட்டகரி ஏ வந்து இது எல்லாமே ஒன்றோட ஒன்று லிங்கான சாப்டர்ஸ் தான். எஸ்பெஷலி கம்பல்சரி கொஷினுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த ஜிஎஸ்டியோட ஸ்டடி அப்ரோச் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ட்ரை டு மாஸ்டர் இன் த ஃபாலோயிங் சாப்டர்: சப்ளை, எக்ஸம்ஷன், சார்ஜஸ், பிளேஸ் ஆஃப் சப்ளை, வேல்யூ ஆஃப் சப்ளை. ஏன்னா உங்களுக்கு வந்து கம்பல்சரி கொஷின் இருக்கு இல்லையா, அந்த 14 to 15 மார்க் கொஷின் கம்பல்சரி கொஷின்லேயே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக இந்த மென்ஷன் பண்ணியிருக்க எல்லா சாப்டர்ஸுமே அதில் இருக்கும். பிகாஸ் சப்ளை, இது சப்ளையா இல்லையா, எக்ஸம்ஷனா, இதில் ஆர்சிஎம் வருமா வராதா, இதுக்கு பிளேஸ் ஆஃப் சப்ளை. ஆக்சுவலாக நீங்கள் ஓல்டு சிலபஸில் பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் சப்ளை சாப்டர் நமக்கு இல்லை. நமக்கு கொஷின் பேப்பர்லேயே இது இன்ட்ரா, இன்டர் அப்படின்னு கொடுத்துருவாங்க. பட் இப்போ ரீசெண்ட் அட்டம்ஸ் நியூ சிலபஸ் மாறினதுலேருந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை நமக்கு இன்க்ளூட் பண்ணிக்காங்க. கொஷின்லேயே எப்படி இருக்குன்னா, நம்ம தான் வந்து அது இன்ட்ராவா இன்டரான்றது பிளேஸ் ஆஃப் சப்ளை சாப்டர் படித்து அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது எல்லாமே இந்த சாப்டர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்களால் 14 to 15 மார்க்ஸ் அட்டென்ட் பண்ண முடியும். அந்த கம்பல்சரி கொஷின் ஈவன் எம்சிக்யூஸும் attend பண்ண முடியும். So first you try to complete these chapters, then try to solve one computation of GST payable. எப்படி டோட்டல் இன்கமில் அந்த டோட்டல் இன்கம் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இங்கே வந்து ஜிஎஸ்டி பேயபிள் கொஷின்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் இது பண்ணாலே நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் டெய்லி பேசிஸில் பண்ண மாதிரி இருக்கும். தென் சால்வ் அட்லீஸ்ட் 1 கேஸ் சினாரியோ எம்சிக்யூஸோ, தென் அதே மாதிரி ரீசெண்ட் அட்டம்ப்டோட ஆர்டிபி பாருங்கள். தென் மெயின்டைன் அட்ஜஸ்ட்மெண்ட் ரெஜிஸ்டர். இதுக்கும் இதே மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட் ரெஜிஸ்டர் தான். கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ஜிஎஸ்டி பேயபிள் ஹெட்டிங் போட்டுட்டு சீரியல் நம்பர், இங்கே ஹெட்ஸு வராது, இன்ஸ்டெட் யூ கேன் புட் சாப்டர்ஸ், எந்த டாப்பிக்கு, அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன, சோர்ஸ் என்ன, கொஷின் நம்பர், ரிமார்க்ஸ். இது எல்லாமே சேம் ஜிஎஸ்டிக்கும் நீங்கள் அதே மாதிரி பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தட் ரிப்பீட்டடாக அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ரெஜிஸ்டரை நம்ம எடுத்து ரிவைஸ் பண்ண முடியும். அண்ட் நிறைய பேர் என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா, டாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஜிஎஸ்டி நல்லா பார்த்துக்கிறேன், இன்கம் டேக்ஸ் லைட்டாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் வந்து இன்கம் டேக்ஸ் நான் நல்லா படிக்கிறேன், ஆனால் ஜிஎஸ்டி வந்து அந்தளவுக்கு நான் படிக்கலை, நான் இதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுப்பாங்க. பட் ஐசே வந்து ஒரு அட்டெம்ப்டில் இன்கம் டேக்ஸ் ஈஸியாக கேட்பாங்க, இன்னொரு அட்டெம்ப்டில் ஜிஎஸ்டி ஈஸியாக கேட்பாங்க. அப்படியே வைஸ் வர்ஸாவாக இருக்கும். அப்படி பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஈவன் நல்லா படித்த ஒரு சப்ஜெக்ட் கூட என்ன ஆகிடும்னா டஃப்பாக ஃபீல் ஆகும். இன்கேஸ் ஐசிஏ வந்து ரொம்ப கஷ்டமான கொஷின்ஸ் நமக்கு கேட்குறாங்க அப்படின்னா. ஸோ நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு ரெண்டுத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு மார்க்ஸில் அவுட்புட் கிடைக்கும். ஸோ 2 சப்ஜெக்ட்டுக்குமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுங்கள். அதில் இருக்கிற டாபிக்ஸை வேணால் நீங்கள் மோராலெஸ் இதை வந்து கொஞ்சம் லிபரலாக பார்த்துட்டு இது நான் டெப்த்து பார்க்குறேன்னு சொல்லி பார்க்கலாம். பட் ஒரு சப்ஜெக்டே நான் ஜிஎஸ்டி தான் நான் நல்லா படிப்பேன், இன்கம் டேக்ஸ் வந்து சுமாராக தான் படிப்பேன், அந்த அப்ரோச் நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. அதனால தான் அகெயின் அண்ட் அகெயின் டேக்ஸில் நிறையா ஃபெயிலியர்ஸ் இருக்குது. நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேச வரைக்கும் ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்குது. ஈவன் நான் ஒரு அட்டெம்ப்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போதுமே நான் என்ன பண்ணேன்னா, இன்கம் டேக்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஜிஎஸ்டி சரியாக பண்ணல. பட் இன்கம் டேக்ஸ் அந்த அட்டெம்ப்ட் ரொம்ப டஃப்பாக வந்துச்சு, பட் ஜிஎஸ்டி ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ பேலன்ஸ்டு இல்லாமல் ஆகிடுச்சு. என்ன கேட்டால் 2மே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா தான் இந்த பேப்பரே ப்ராப்பராக டேக்கிள் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் த திங் ஐ வாண்ட் டு சே. தென் நான் நெகோஷியபிள்னு பார்த்தா ப்ராக்டிஸிங் டோட்டல் இன்கம் கொஷினும் ஜிஎஸ்டி பேயபிள் ஜிஎஸ்டிலையும் வந்து கண்டிப்பாக டெய்லி இதுக்குன்னு ஒரு 30 minutes ஒன்றும் இல்லை, ஒரு டோட்டல் இன்கம் கொஷின் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு 30 minutes எடுத்துக்கோங்க. அதே போல் இதுக்கு ஒரு 30 minutes, ஒரு 1 hour உட்காந்து நீங்கள் பண்ணிவிட்டு அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட் ரெஜிஸ்டரில் என்ன இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னு இங்கே நோட் பண்ணும்போது இன்னுமே உங்களுக்கு பெட்டரான கிளாரிட்டி இந்த சப்ஜெக்டில் உங்களுக்கு கிடைக்கும்.
ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு ஷேர். உங்களுக்கு இதில் வேறு ஏதாச்சும் ரிகார்டிங் நோட்ஸ் ஒரு ஏதாவது டாபிக் எனக்கு இன்கம் டேக்ஸில் இந்த டாபிக் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும், எது வேணாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் ட்ரை டு அப்லோட் அ வீடியோ. அண்ட் எஸ்பெஷலி வந்து டோட்டல் இன்கம் கொஷின் இன்கம் டேக்ஸில் யாருக்காச்சும் வந்து வேணும் அப்படின்னா நான் வந்து ஐ வில் ட்ரை டு போஸ்ட் அ வீடியோ டெய்லி ஆர் வீக்லி வந்து ஒரு 2 to 3 கொஷின்ஸ் நான் சால்வ் பண்ணி நான் போடுறேன். இல்லை டோட்டல் இன்கம் கொஷின் எப்படி அப்ரோச் பண்ணுன்ற வீடியோவாச்சும் நான் போடுறேன். உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் ட்ரை டு அப்லோட். தேங்க்யூ. வித் திஸ் சைனிங் ஆஃப் யூர்